சரித்திர நாயகன், சாமானிய நாயகன், தமிழுலக தாயை மீட்க வந்த தலைமகனா. இவர் என்ன சரித்திர நாயகன், சாமானிய நாயகன்? ஒரு இடத்துலயாவது நீங்க ஆனா உன்ன வந்து ஒரு பச்சை துண்டை போட்டுக்கிட்டு நான் ஒரு விவசாயி, விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்றீங்க. எந்த இடத்துல நீங்க உங்களோட எளிமையையும் ரொம்ப யதார்த்தமான ஒரு பழக்கத்தையும் நீங்க காமிச்சிருக்கீங்க? உங்களை சுத்தி ஒரு 20 பேர் எஸ்கார்ட்ஸா நிக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு பாதுகாப்புன்னு கொடுத்துருக்கு. அதுல எந்த விதமான ஒரு கமெண்ட்டும் நம்ம பண்ணல. ஆனா அதை தாண்டி நீங்க உங்களுக்குன்னு பர்சனலா எஸ்கார்ட்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, அவங்களுக்கு சம்பளம் யார் கொடுக்குறா? அதற்கான காசு உங்களுக்கு எங்கிருந்து வருது? என்னமோ நீங்க ஆனா உன்னா வந்துட்டு நான் ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாயி. அதுவும் இல்லாம ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்க வரக்கூடிய அந்த பஸ்ஸை பத்தி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு சுந்தரா டிராவல்ஸை தூக்கிட்டு ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு புறப்பட்டுட்டார் அப்படின்னு. உடனே நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவன், எனக்கு வந்துட்டு உங்களை போல வசதி கிடையாது, நீங்க பென்ஸ் கார்ல போவீங்க, நீங்க ஏதோ டிராக்டர் வண்டியை தூக்கிட்டு வெட்ட வெளியில வந்து மழையிலையும் வெயிலையும் நனைஞ்சிட்டு இருக்க போற மாதிரி நல்ல ஒரு கேரவனை வச்சுக்கிட்டு அதுல ஒரு ரெக்லைனர்ல உட்காந்துக்கிட்டு மக்களை பார்த்து நீங்க வர்றீங்க. ஏசிக்குள்ள உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன யதார்த்தமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? சரித்திர நாயகன், சாமானிய நாயகனா? இதுல கொடுமையை பாருங்க. தமிழுலக தாயை மீட்க வந்த திருமகனா. இதுக்கு முன்னாடி நீங்க ஆட்சியில் இருந்த போதுதான் பல திட்டங்களை தாரை வாத்து கொடுத்தீங்க மத்திய அரசாங்கத்துக்கு.